ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வரகரிசி துவரம் பருப்பு அடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த அடை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கூட வந்து நம்ம தேங்காய் சட்னியாவது கார சட்னியாவது வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அடை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த கப்பில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு நான் வந்து வரகரிசி வந்து எடுத்திருக்கேன். அதே கப்பிலே வந்துட்டு 2 கப் அளவுக்கு நான் வந்துட்டு துவரம் பருப்பு வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு 2, 3 டைம் நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடயோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறிருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு 2, 3 டைம் கழுவிட்டு நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், மாற்றியாச்சு. இப்போ இது கூட வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் திக்காக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு நம்ம வந்து திக்காக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா புளிக்கட்டும். இப்போ பாருங்கள் 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இது கூட வந்துட்டு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு கொத்தமல்லி இலையை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்துட்டு நம்ம அடை மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காகவே கலந்துக்கோங்க. அதான் வந்து அடை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து திக்காக கலந்து எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ நமக்கு வந்து அடை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து இதை வந்து ஊற்றி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. கல் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா அந்த அடை மாவை எடுத்து நம்ம தோசைக்கல்லில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து இந்த அடை மாவு எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கரண்டியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க. கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நான் ஊற்றியாச்சுங்க. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சமாக மேலே வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வேக விடுங்க. இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நல்லா பொறுமையாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இல்லைன்னா இது வந்து வேகாது. இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், அடுத்த பக்கமும் வெந்துருச்சு. பாருங்கள், 2 பக்கமும் சூப்பராக வந்துருச்சுங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து அடை வந்து ரெடி ஆயிருச்சு. எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க. இது வந்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம டெய்லி ஒரே மாதிரி இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம வந்து வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாரம்பரிய உணவிற்கு மாறுவோம், உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.